ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள் இருக்குல்லங்க, அதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் பேசி நம்ம கற்றுக்கிட போகிறோம். மொத்தமாக 25 முக்கியமான ஆங்கில வாக்கியங்கள் கற்றுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ கட்டாயம் வர வேண்டும். நீ கட்டாயமாக வரணும் சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ மஸ்ட் கம், யூ மஸ்ட் கம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எதுவும் மிஞ்சலை, எதுவும் மிஞ்சலை எப்படி சொல்லலாங்க, சிம்பிள் தாங்க. நத்திங் இஸ் லெஃப்ட், நத்திங் இஸ் லெஃப்ட், எதுவும் மிஞ்சலை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதுக்கு என்ன இப்போ, அதுக்கு என்ன இப்போ கேட்போம்லங்க, எப்படி கேட்கலாம், ஸோ வாட், ஸோ வாட். இந்த ஸோ வாட் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதனால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன இப்போ, இதுக்குமே நம்ம ஸோ வாட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உன் காலை ஆட்டாதே, உன் காலை ஆட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க பேச்சுவழக்கில், எப்படி சொல்லலாம் அதை, சிம்பிள் தாங்க, டோன்ட் ஷேக் யுவர் லெக், டோன்ட் ஷேக் யுவர் லெக், உன் காலை ஆட்டாதே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதை மகாவிடம் கொடு, ஒரு பொருளையோ ஏதாவது ஒன்று ஒருத்தங்கிட்ட கொடுத்து அதை மகாட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தங்கிட்ட அவங்க நேமை மட்டும் மாற்றிக்கிடுவோம் பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாம், அதை மகாவிடம் கொடுங்கள், கிவ் இட் டு மகா, கிவ் இட் டு மகா. இதுவே அதை அஜித்திடம் கொடுங்கள், எப்படி சொல்லலாங்க, சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டுங்க, கிவ் இட் டு அஜித், கிவ் இட் டு அஜித். இதே போல் உங்களுடைய நேம் போட்டு இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் நீங்கள் எழுதி இப்போவே காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஒருத்தங்கக்கிட்ட ஏதோ முக்கியமானது கொடுப்போம், அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டாங்க, அல்லது விரும்பி கொடுப்போம், அதை அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க, நம்ம கம்பல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்காக தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாங்க, கரெக்டுங்க, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் திங்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் அக்செப்ட் இட், ப்ளீஸ் அக்செப்ட் இட், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவன் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பான், அவன் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பான், ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ், ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், கையை மேலே தூக்கு, கையை மேலே தூக்கு, எப்படி சொல்லலாம், ரைஸ் யுவர் ஹேண்ட், ரைஸ் யுவர் ஹேண்ட், கையை மேலே தூக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எத்தனை நாளாக நீ இங்கே வேலை பார்க்குறீங்க, எத்தனை நாள் இங்கே வேலை பார்க்குறீங்க கேட்போம்லங்க. நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா மேம்கிட்டையோ சார்ட்டையோ சில நேரங்களில் ரொம்ப க்ளோஸாக பழகும்போது நீங்கள் எத்தனை வருஷம் இங்கே இருக்கீங்க அப்படின்லாம் கேட்போம் பார்த்தீங்களா, எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு லாங் டு யூ ஒர்க் ஹியர், ஹவு லாங் டு யூ ஒர்க் ஹியர், ஹவு லாங் அப்படின்னா எத்தனை நாளாக, டு யூ ஒர்க் ஹியர், இங்கே வேலை பார்க்குறீங்க. மொத்தமாக சொல்லுங்களேன், பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுங்க, ஆனால் இங்கிலீஷில் நம்ம பிரித்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் பேசவும் முடியும், எழுதவும் முடியும். இதை எப்படி சொல்லலாம் பாருங்களேன், ஹவு லாங் டு யூ ஒர்க் ஹியர், ஹவு லாங் டு யூ ஒர்க் ஹியர், எத்தனை நாளாக இங்கே நீங்கள் வேலை பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, நான் தான் உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, எப்படி சொல்லலாங்க, why did you come here, why did you come here, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவங்க எங்கள் கூட வர்றாங்க, அவங்க எங்கள் கூட வர்றாங்க, they come with us, they come, அவங்க வர்றாங்க, with us, எங்கள் கூட, they come with us, அவங்க எங்கள் கூட வர்றாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் 6 மணி வரைக்கும் காத்திருப்பேன், நான் 6 மணி வரைக்கும் காத்திருப்பேன், ஐ வில் வெயிட் அன்டு 6 o'clock, ஐ வில் வெயிட் அன்டு 6 o'clock. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலை, எங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலை, எப்படி சொல்லலாங்க, we didn't like the food, we didn't like the food, எங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் உன்னை பார்க்கலை, நான் உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம்லங்க, எப்படி சொல்லலாங்க, சிம்பிள் தாங்க, ஐ டிட் நாட் see you,
ஐ டிட் நாட் see you. இதை நம்ம சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ didn't see you. ஐ didn't see you. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. நம்ம சின்ன வயசில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அது நம்ம மைண்டில் விட்டு போகவே போகாது. நம்ம வளர்ந்து முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், அந்த சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம் வந்து இன்னுமே என்னால் மறக்க முடியல, அது ஞாபகத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்லங்க. எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட். ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், கூட்டம் முடிஞ்சிருச்சு. கூட்டம் முடிஞ்சிருச்சு. த மீட்டிங் இஸ் ஓவர். த மீட்டிங் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உனக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடு. நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், பசங்களெலாம் கூப்பிட்டு போகிறோன்னு நினச்சிக்கோங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடு சொல்லலாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஈட் வாட் எவர் யூ வாண்ட். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நீங்கள் பசங்களோட நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தான் ஸ்பான்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷில் இதை சொல்லுங்கள். உனக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் இதை சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. ஈட் வாட் எவர் யூ வாண்ட். ஈட் வாட் எவர் யூ வாண்ட். புரியுதாங்க? இப்படி நம்ம புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா பயமே இல்லாமல் பேச ஆரம்பிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் இதை முடிக்க வேண்டும். நான் இதை முடிக்க வேண்டும். ஐ ஷுட் ஃபினிஷ் திஸ். ஐ ஷுட் ஃபினிஷ் திஸ். நான் இதை முடிக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், சில நேரங்களில் தனியாக இருப்பது நல்லது. சில நேரங்களில் தனியாக இருப்பது நல்லது. சம்டைம் இட்ஸ் பெட்டர் டு பி அலோன். சம்டைம் இட்ஸ் பெட்டர் டு பி அலோன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐ காண்ட் அக்செப்ட். ஐ காண்ட் அக்செப்ட். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. நோ ட்ரபுள் அட் ஆல். நோ ட்ரபுள் அட் ஆல். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், தமிழில் எழுத முடியுமா? கேள்வியாக கேட்குறோமா? தமிழில் எழுத முடியுமா? எப்படி கேட்கலாங்க? கேன் யூ ரைட் இன் தமிழ்? கேன் யூ ரைட் இன் தமிழ்? ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம் இருக்குங்க. நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன். இங்கிலீஷில் எழுத முடியுமா? இங்கிலீஷில் எழுத முடியுமா? இதுக்கான ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 6ஓட வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த வீடியோ நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.